Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறோம். முல்லை பெரியார் அணை தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்த விவரங்கள். முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பாதுகாப்பு தொடர்பான வழக்குகள் நீதிபதி சூரியகாந்த் மற்றும் என்.கே. சிங் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக எடுக்கப்பட வேண்டிய விஷயங்களில் ஏதேனும் முன்னேற்றம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கேரள அரசு வழக்கில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும், மேலும் அணை பராமரிப்பு விவகாரத்தில் வல்லக்கடவு சாலையை செப்பனிட வேண்டும், ஆனால் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறி வருவதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த சாலையை செப்பனிட சில மரங்களை வெட்ட வேண்டும், ஆனால் தமிழ்நாடு அரசு அதிக அளவிலான மரங்களை வெட்ட வேண்டும் என கூறுவதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்தே, மரங்களை வெட்ட கேரளா முன்பு அனுமதி அளித்தது, தற்பொழுது மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை கோர வேண்டும் என கேரளா கூறுகிறது. அதற்கான விண்ணப்பம் மத்திய அரசுக்கும் கேரள அரசுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞரை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு அளித்த அந்த மனுவை பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. அனுமதி வழங்குவது தொடர்பாக விரைந்து முடிவெடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அணை பராமரிப்புக்கு மரங்களை வெட்ட அனுமதி வழங்குவதற்கு கேரளாவுக்கும் மத்திய அரசுக்கும் கால நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்படும். மராமத்து பணிகள் நடத்த ஏதுவாக வல்லக்கடவு சாலையை கேரள அரசை சீரமைக்க கூடாது என கேள்வி எழுப்பினர். மராமத்து பணிகளை மேற்கொள்ள பணியாளர்கள் செல்ல ஏதுவாக 2வது படகு ஒன்றை தமிழ்நாடு அரசுக்கு கேரளா அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதற்கு தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை வல்லக்கடவு சாலையை கேரள அரசு செப்பனிட்டால் அதற்கான செலவை ஏற்க தயாராக இருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கேரள அரசை பொறுத்தவரை சாலையை செப்பனிடுவது என்றால் அதனை தங்களது பொறியாளர்களின் அறிவுறுத்தலின்படிதான் செயல்படுவோம் என தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசு ஆனால் அணையில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டிங் பணியை மேற்கொள்ள மேற்பார்வை குழு உத்தரவிட்டும் அதனை அமல்படுத்த கேரள அரசு தங்களை அனுமதிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை பிறப்பித்த உத்தரவில் முல்லை பெரியாறு அணையை பராமரிப்பதற்கு எதுவாக மரங்களை வெட்டுவது தொடர்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதியை 4 வாரத்தில் வழங்க வேண்டும், வல்லக்கடவு சாலை சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு உரிய பொருட்களை கொண்டு கேரள அரசை 4 வாரத்தில் செப்பனிட வேண்டும், அந்த பணி நடக்கும்போது தமிழ்நாடு அரசு தரப்பு அதிகாரிகள் உடனிருக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். மராமத்து பணிகளை மேற்கொள்ள பணியாளர்கள் செல்ல ஏதுவாக 2வது படகு ஒன்றை தமிழ்நாடு அரசுக்கு கேரளா அனுமதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். எஞ்சிய பிரச்சனைகள் குறித்து முடிவு செய்ய முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு உடனடியாக கூடி 4 வாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily.